வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் கேம் வந்து ஸ்டூடெண்ட் எடிஷன், அதாவது அவங்களோட வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தே நம்ம வந்து ஸ்டூடெண்ட் வெர்ஷன் டெமோ மாரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வெர்ஷனை தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஸ்டூடெண்ட் வெர்ஷனை வந்து நம்ம ஏற்கனவே ஆட்டோடெஸ்கில், அதாவது ஆட்டோகேடை வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஆட்டோடெஸ்க் வெப்சைட்டுக்குள்ளேயே போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வெர்ஷன் அந்த 1 year இது லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட் எடிஷனுக்காக. அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நம்ம இதுவும் மாஸ்டர் கேமையும் அதேமாரியே ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறோம். எந்த ஒரு கிராக் அந்த இதுவெல்லாம் எதுவும் இல்லாமல் பியூராக வந்து டவுன்லோட் பண்ணிடுவோம். அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதோட ஆட்டோகேட் தான் இப்போ ஸ்டார்டிங்கில் எடுத்துருக்கோம். அதோட கமெண்ட்ஸ்லாம் லைன் பை லைனாக போட்டிருக்கோம். ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து அது யூஸ் ஆகும். மற்றபடி உங்களுக்கு எதனா சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ட்டுனாலும் உங்களுக்கு எதனா சாலிட்வொர்க்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது, அதை போய் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இங்கே பேஜ் ஓப்பன் ஆகுதா, இதை வந்துட்டு தான் நம்ம இந்த பேஜ் தான் நம்ம வரப்போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் லேப் யூஸ் பண்ணிங்கன்னா ஷோ மோருன்னு இருக்கும், கீழே போனீங்கன்னா அங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். அண்ட் அதேமாரியே வந்துட்டு ஃபோனில் யூஸ் பண்ணிங்கனாலும் கீழே அந்த டைட்டில் கிளிக் பண்ணிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன் வரும். அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஃபோனில் வேணால் வீடியோ பார்த்துட்டு இதில் டவுன்லோட் பண்ணுங்கள். பட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் காப்பி அந்த ஃபைல் காப்பி அதெல்லாம் பண்ணால் ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் டேரெக்டாக லேப்லேயே சிஸ்டம் எதுனா வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, Mastercam டவுன்லோட் லிங்க் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா mastercam.com/downloads/ அந்த இதுதான் வந்துட்டு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி இருக்கும்போது கிவ் Mastercam a try அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டெமோ பீஸ், அதான் ஸ்டூடெண்ட் எடிஷன். அதை வந்துட்டு நம்ம கிளிக் ஹியர் டு ரெக்வஸ்ட் காப்பி ஆஃப் Mastercam அப்படி இருக்கா, அது வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் எடிஷனுக்காக வந்துட்டு எங்களுக்கு டெமோ கொடுங்க, நான் பார்க்கணுன்றதுக்காக வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்காக அது கிளிக் ஹியர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதா. அதில் ஒன்றும் இல்லை, உங்களோட இமெயில் அட்ரஸ் தான் என்ட்ரி பண்ணணும். அந்த இமெயில் ஐடி போட்டு அந்த இடத்துல கொடுத்துட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்கும், அக்ரின்னு இருக்கும். அது வந்து நீங்கள் தெரியுமா கிளிக் பண்ணலாம், அதெல்லாம் எதுவும் ஆகாது. அதை கொடுத்துட்டு கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துடும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க Mastercam வெப்சைட்டில். உங்களுக்கு ஒரு யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. கீழே பார்த்தீங்களா இட்ஸ் சேஃப் டு என்டர் இன்ஃபோ இயர் அப்படின்ட்டு வருது. அண்ட் இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்டு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒரு நியூ பாஸ்வேர்டு, அதாவது Mastercam ப்ரொஃபைலுக்குள்ளே அதுக்கான அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு பாஸ்வேர்டு கீழே இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்து பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வெப்சைட்டுக்கு வந்தால் இந்த பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணணும். அண்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சாலும் சரி, அதர்வைஸ் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கனாலும் ஓகே. கீழே கேப்சா இருக்கா, கேப்சாவை கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டு கொடுத்துட்டேன். க்ரியேட் அக்கௌண்ட்டு கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருதா. நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், பாஸ்வேர்டை சேவ் கொடுத்துட்டேன். அண்டு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு நமக்காக. இப்போது அதை வந்துட்டு நம்ம லாகின் பண்ணணும். இப்போ வந்துட்டு இந்த மெயிலுக்கு வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க, அதனால் அக்கௌண்ட் க்ரியேட்டட் அப்படின்ட்டு வருதான்னு சொல்லிட்டு. எனக்கு வரலை. அண்டு ரீலோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அப்படி வரலை அப்படின்ட்டுனாலும் ஒரு சில வாட்டி வரும், ஒரு சில வாட்டி வராது. அது மோஸ்ட்டாக வராது. அதுக்காக நம்ம வந்து இப்போ Mastercam அந்த பேஜுக்குள்ளேயே போயிட்டு நம்ம இப்போ வெளில வந்தோம்ல, அதுலேயே போயிட்டு மேலே வந்துட்டு லாகின் அப்படின்னு இருக்கும். இங்கே டாப் கார்னரில் லாகின் இருக்கா, லாகின் கொடுத்துக்கிறீங்க. லாகினை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்தமாரி நான் ரிமெம்பர் சேவ் பண்ணி வச்சதால் அப்படியே வந்துச்சு. இப்போ லாகின் கொடுத்துட்டேன். இதுக்கு வந்துட்டு வேலிடேஷன் கோட் அப்படின்ட்டு கேட்குது. அந்த வேலிடேஷன் கோடு இப்போ மெயிலுக்கு போனீங்கன்னா அந்த வேலிடேஷன் கோடு இப்போ உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அந்த வேலிடேஷன் கோடை வந்து நீங்கள் அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கங்க, இல்லைனா டைப் பண்ணிக்கங்க. நான் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்டு வேலிடேட் மை அக்கௌண்ட் அப்படின்ட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் த கோட் அகெயின் கேட்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு வேலிடேட் இமெயில் அட்ரஸ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த கோடு போட தேவையில்ல, டேரெக்டாக வந்துட்டு உள்ளே போயிடும். இப்போ அதுக்குள்ளே போயிட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் அண்ட் நான் வந்துட்டு என் ஃபோன் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ், என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு அண்ட் உங்களோட காலேஜ் நேம் அண்ட் உங்கள் கண்ட்ரி, ரீஜியன் எல்லாமே வந்துட்டு போட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க.
எல்லாத்தையும் இந்தியா நான் கொடுத்துக்கிறேன். அண்டு ஸ்டேட்டு வந்து தமிழ்நாடு கொடுத்துட்டேன். அண்டு ஒர்க்கை வந்து எஜுகேஷன் போட்டுக்குங்க. கரண்ட்லி யூஸ் மாஸ்டர் கேம்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணி எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லைனா நோன்னு சொல்லுங்கள், அது உங்கள் இஷ்டம். அந்த இது போட்டு டெமோ பீஸ் மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம். அண்ட் இதில் போய் பார்த்திங்கன்னா இந்தமாரி அது கொடுத்துட்ட உடனே பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒன்று வரும். இதில் போய்ட்டு மாஸ்டர் கேம் இதில் உங்களுக்கு லைசன்ஸ் நம்பர் ஆக்டிவேஷன் கோட் இருக்கும். அதில் மாஸ்டர் கேம் டெமோ /HLE அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட மாஸ்டர் கேமோட EXE ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும் ஸ்பீடாக. அதாவது எனக்கு வந்து ஒரு ½ an hour 20 minutes ஆச்சு. அண்ட் உங்களுக்கு உங்களோட நெட் ஸ்பீட் அண்டு பிசி ஸ்பீடை பொறுத்து வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நான் வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் வீடியோக்காக, அவ்வளோதான். இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும். அண்ட் இந்த மாதிரி இந்த கிராக் ஃபைல்லாம் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இதில் போட முடியாது. அதனால் நம்ம சேனலோட டெலிகிராம் சேனலில் வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கீழே டெலிகிராம் சேனல் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஒரு இது மட்டும் இப்போதைக்கு போட்டிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து போடுவேன். நம்ம சேனலில் டெலிகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் நம்பரும் ஆக்டிவேஷன் கோடும் லைசன்ஸ் நம்பர் ரெண்டுமே இருக்குது, அதில் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எதையுமே க்ளோஸ் பண்ணுறாதீங்க. ஒரு டவுன்லோட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கடைசி வரையும் மினிமைஸ்லேயே வைங்க. இப்போ அதை வச்ச உடனே டவுன்லோட்ஸில் போய் பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்குங்க, ஆர் டபுள் கிளிக் அப்படின்ட்டு கொடுத்துக்குங்க. அதை கொடுத்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அண்டு அப்படியே இன்ஸ்டாலேஷன் ஆகும். அதுவும் உங்களோட பிசியோட ஸ்பீடை பொறுத்து தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலில் போய் செக் பண்ணிக்கலாம் அதோட இது எதனா வந்திருக்கான்னு சொல்லிட்டு. 10 minutesல அந்த இது வந்துடும் கண்டிப்பாக, என்ன லைசன்ஸ் இதுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் இமெயில் ஐடி இது பண்ணிங்கள்ல, ரெஜிஸ்டர் பண்ணிங்களா, லாகின் சைன்அப் பண்ணிங்களா, அந்த இமெயில் ஐடியில் போயிட்டு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைசன்ஸு ஆக்டிவேஷன் கோடு வந்திருந்ததான ஒரு இது வரும். அண்ட் அதை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அங்கேயே டவுன்லோட் கொடுத்துட்டோம். கீழே இப்போ இந்த மெயில்லையும் பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் லிங்க் இருக்குது. நம்ம அங்கேயே வெப்சைட்டில் டவுன்லோட் கொடுத்ததால நமக்கு அப்படியே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டாலேஷன் ஆகி முடிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா அந்தமாரி கேட்கும். செட்டப்புக்காக ஓகே கொடுக்குறீங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ், அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் போடும். அந்த ஓகே கொடுத்துட்டேன். அண்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க எதுவுமே பார்க்காம நெக்ஸ்ட், அவ்வளோதான். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் கொடுக்கணும். அண்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லேட்டாச்சு ப்ராசஸ்ஸு, ரொம்ப ஸ்லோவாக தான் டவுன்லோட் ஆச்சு. இதுவும் ஒரு 20 minutes கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் இதுக்காக நீங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், அந்த சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து தான் வந்து ஸ்பீடு வந்துட்டு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு இந்தமாரி ஒரு டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து இந்த லொக்கேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு கேன்சல் கொடுத்துருங்க, அது நமக்கு தேவையில்லை. அண்டு கேன்சல் கொடுத்தாலும் அப்படியே இதுவாகிட்ருக்கும் டவுன்லோடு. ரொம்ப வெயிட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக இதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்கள் அவசரத்துக்கு எக்ஸிட் கொடுத்துட்டு பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து தான் வரணும். அண்டு நம்ம இப்போ இன்னும் லைசன்ஸ் நம்பர் அண்ட் ஆக்டிவேஷன் கோடு நம்ம போடலை. அது போட்டால் தான் வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகும். முதல்ல இதில் பார்த்திங்கன்னா வியூ லாக் ஃபைல் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸிட் கொடுத்துட்றீங்க. எக்ஸிட் கொடுத்துட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்துட்டு மாஸ்டர் கேம் வந்து வந்திருக்கும். ஆக்சுவலாக நம்ம உடனே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடாதீங்க. நம்ம இன்னும் லைசன்ஸ் நம்பரும் அண்ட் ஆக்டிவேஷன் கோடுன்னும் நம்ம என்ட்ரு பண்ணவே இல்லை. அப்போ தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இது நீங்கள் அதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணாலே வந்துட்டு எரர் காமிக்கும். இன்னும் நீங்கள் லைசன்ஸ் நம்பர் அண்ட் ஆக்டிவேஷன் கோடு வந்து என்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி காட்டுது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு டு ஹேவ் ஆக்டிவேஷன் கோட் அப்படின்னு கேட்கும். எஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுக்குறீங்க. அண்ட் அதில் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. நெட்டெல்லாம் ஆன்லைனில் வச்சா நெட்டு காலியாகுமா அப்படிலாம் இல்லை, ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அந்த ஆக்டிவேட் கொடுத்துட்டீங்க. அங்கே ஐ அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அங்கே லைசன்ஸ் நம்பர் இருக்குது. நம்ம மெயில் ஐடிலேருந்தும் காப்பி பண்ணலாம், ஆர்எல்ஸ் அந்த இதுலேருந்து காப்பி பண்ணலாம். அந்த நம்ம மெயில் ஐடியில் போய்ட்டு லைசன்ஸ் நம்பர் இருக்குது, அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த டேப் ஓப்பன் பண்ணி அங்கே அப்படியே Ctrl+V கொடுத்துக்கிறேன். அண்டு இங்கேயும் அப்படியே காப்பி பண்ணி செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து அப்படியே இங்கே Ctrl+V கொடுத்துக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உலகம் சுத்தம். அண்டு இதுக்கு ஒரு 2 minutes கிட்ட ஆகும். அது வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்ச நேரம். நான் ஸ்பீடப் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் வீடியோக்காக. அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. மறுபடியும் சுத்தம்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சர்வர் கொஞ்சம் அந்த சர்வர் ப்ராப்ளமாக இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள், எவ்வளோ நேரம் ஆனாலும். அடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்றீங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டோடனே இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கேம் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் போய்ட்டு அதை ஓப்பன் பண்ணி இன்னும் யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் அக்ரி த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு கொடுக்குறீங்க. அவ்வளோதான். அண்ட் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இது வந்து இவ்வளோ ஸ்பீடாக குடுன்னு ஓடாது. நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஸோ அது அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குது. அண்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கான மாஸ்டர் கேமோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒயர் ஃப்ரேமு அண்டு சர்ஃபேஸஸ், சாலிட்ஸ், மாடல் ப்ரிப்பரேஷன், அந்த மெஷ், டிராஃப்டிங், ட்ரான்ஸ்ஃபார்ம், ஆர்ட், மெஷின், வியூ, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் வந்து ஹோம் பேஜ். நான் இது வரைக்கும் மாஸ்டர் கேம் யூஸ் பண்ணதில்லை, உங்களுக்காக டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது ஒரு லைனு, சர்க்கிளு, ரெக்டாங்கிளு அது ஒண்டி தான் தெரியும். அதனால் இதை கமெண்ட்ஸ் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு சும்மா ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன். அண்ட் இந்த லைனு, சர்க்கிள் சும்மா ஒரு கமெண்ட்டுக்காக வந்து இந்த 2 போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலான்னு வந்தது. நம்ம டவுன்லோட் பண்ணி முடித்தாச்சு நம்மளோட மாஸ்டர் கேமை. அதுவும் ஸ்டூடெண்ட் எடிஷன் ஃப்ரீயாக கிடைக்கும். எந்த ஒரு லேகும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஸ்பீடாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வெர்ஷன்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் போட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு எப்போல்லாம் தேவைன்னு தோணுதோ அப்போல்லாம் போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பை.